இப்ப நம்ம கோல்டு பிளான் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம டேஷ்போர்ட்ல கோல்டு பிளான் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதுல கோல்டு பிளான் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல நியூ கோல்டு பிளான் வந்துட்டு கிளிக் பண்றோம். இப்ப நம்ம எந்த நேம்ல கோல்டு பிளான் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோமோ அந்த நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல் ஒன் பிளான் அப்படின்ற நேம் வந்துட்டு இங்க நம்ம என்டர் பண்றோம். அடுத்தது நம்மளோட கோல்டு பிளான்கான டியூரேஷன் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிளான் வந்துட்டு என்ன டைப்ல வந்துட்டு இருக்கணும், மந்த் வைஸா, டேட் வைஸா, இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் வைஸா அப்படின்றத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து அந்த பிளான்கான மினிமம் அண்ட் மேக்சிமம் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளவோ நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அதுக்கான கிரேஸ் பீரியட் வந்துட்டு என்டர் பண்றோம். இப்ப கிரேஸ் பீரியட் அப்படின்றது அந்த பிளானோட டியூ டேட் முடிஞ்சு எவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு கிரேஸ் பீரியட் வந்துட்டு கொடுக்கறோம் கஸ்டமருக்கு பேமெண்ட் பண்றதுக்கு, அதுக்கு டைம் வந்துட்டு இங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ரிமைண்டர்ஸ் வந்துட்டு செட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வந்துட்டு எப்ப போகணும், செகண்ட் ரிமைண்டர் எப்ப அப்படின்றத நம்ம இங்க செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம பிளான் டைப், அதாவது வெயிட் பேஸ்டா இல்ல அமௌண்டா. வெயிட்ல நமக்கு ரெண்டு டைப் வந்துட்டு இருக்கு, பிக்ஸ்டு அமௌண்ட் அண்ட் பிக்ஸ்டு வெயிட் அப்படின்ட்டு. நம்ம இப்ப அமௌண்ட் பேஸ்டு பிளான் வந்துட்டு கிரியேட் பண்றோம். சோ நம்ம இங்க அமௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு போனஸ் டைப் வந்துட்டு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீமெச்சூர் போனஸ், அதாவது அவங்க முன்னாடியே பிளான் வந்துட்டு எண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதுக்கான போனஸ் வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம கஸ்டமா கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே போனஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட் ஆப்ஷன் வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பிளான்கான மெயின் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்னவோ அதை இங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஸ்கீம் பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்துட்டு டீடைல் டிஸ்கிரிப்ஷன், நம்மளோட கோல்டு பிளானுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, என்ன பாலிசிஸ் வந்துட்டு இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இங்க நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். இப்ப நம்ம அப்லோட் பண்ற இமேஜ் வந்துட்டு நமக்கு வெப்சைட்ல வந்துட்டு ஷோ ஆகும். இப்ப நம்ம தம்ப்நெயில் இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கோல்டு பிளான்கான டிஸ்க்ளைமர் வந்துட்டு இருக்கு, அதை வந்துட்டு நம்ம இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிஸ்க்ளைமருக்கான இமேஜும் வந்துட்டு நம்ம இங்க அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எல்லா டீடைல்ஸுமே என்டர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கோல்டு பிளான் வந்துட்டு நமக்கு இங்க கிரியேட் ஆயிரும். இப்ப நம்ம கோல்டு பிளான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். அதோட டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம இங்க கோல்டு பிளான் ரிப்போர்ட்ல வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரியேட் பண்ண கோல்டு பிளான் வந்துட்டு நமக்கு வியூ ஆகும். இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணணும் இல்ல டெலீட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கஸ்டமரும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நம்மளால சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண முடியாது ஸ்கீம்ல.